ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் ஹெல்த்தியாக இருங்க, சூப்பராக இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரம்ஜான் ஸ்பெஷல் வந்து நம்ம வந்து மால்போவா தான் செய்ய போகிறோம். இது வந்து ஸ்வீட் ரெசிபி தான், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆக்சுவலி வந்து இந்த ரெசிபி வந்து செய்கிறதுக்கான தேவையான பொருள் வந்து நம்ம வந்து ரவா எடுக்க போகிறோம். இப்போ மைதா, ரவா, சுகர், மில்க் பவுடர், வாட்டர், கீ, மில்க் எல்லாமே எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து எவ்வளோ தேவையான அளவு அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து நான் வந்து மைதா வந்து 1.5 பவுல் வந்து எடுத்துருக்கிறேன். அதே அளவு வந்து நான் வந்து ரவை எடுத்துருக்கிறேன். அதே அளவு வந்து சர்க்கரை எடுத்துருக்கிறேன், 1.5 பவுல். நிறையா வந்து நான் செய்யலை. ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால வந்து நான் வந்து நிறையா செய்யலை. அங்கே பாருங்கள், சர்க்கரையும் வந்து ஒரு 1.5 பவுல் எடுத்துருக்கிறேன். இது வந்து மில்க் பவுடர் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது ஃபுல்லாகவே எல்லாமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மில்க்கு கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு கொஞ்சமாக தான், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் நான் வந்து மில்கே போட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் தண்ணி போட்டு தான் வந்து நான் மிக்ஸ் பண்ணேன். இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து மில்க்கும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி தண்ணி போட்டு வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இது வந்து நல்லா கட்டி இல்லாத மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ரெசிபி செம்ம சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. நான் அதெல்லாம் வந்து நல்லா கட்டி எல்லாமே கரையிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த சுகர் கூட கொஞ்சம் நல்லா வந்து கரையணும். கரைஞ்சால் தான் வந்து நல்லா வந்து இந்த மால்போவா வந்து நல்லா சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் சோம்பும், இப்போ வந்து இலாய்ச்சி அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் இலாய்ச்சி என்ன அப்படின்றது, இது ரெண்டும் வந்து நான் வந்து இடித்து வச்சுருக்கிறேன். ஏலக்காயும் சோம்பும் வந்து இடித்து வச்சுருக்கிறேன். இலாய்ச்சி அப்படின்னா ஏலக்காய் அப்படின்ட்டு அர்த்தம். இடித்து வச்சுருக்கிறேன். இடித்ததை வந்து நான் இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் தான் வந்து நல்லா இடித்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பாதாம் கூட நான் வந்து கொஞ்சம் இடித்து வச்சுருக்கிறேன். அதுவும் கொஞ்சமாக தான் நான் போடுறேன், ஃப்ளேவருக்காக. அது சாப்பிடும்போது, அது கடித்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதனால் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற hours later. அது வந்து ரெஸ்ட்டில் விட்டுட்டோம் நாம். இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து அதோட என்ன சொல்கிறது, கவ்வா செய்ய போகிறோம். அந்த மால்போவாவோட ரப்டி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ரப்டி செய்யப்படும். கஸ்டர்டு பவுடரில் தான் நம்ம வந்து ரப்டி செய்ய போகிறோம். அது வந்து நல்லா ரெஸ்ட் ஆகட்டும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அது ஒரு 2 மணி நேரம் வந்து நல்லா அது வந்து ஊறுனா தான் வந்து நல்லா வந்து மால்போவா வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக வரும், நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், மில்க்கு வந்து நல்லா வந்து பாயில் ஆகட்டும். பாயில் ஆன உடனே நான் வந்து கஸ்டர்டு பவுடர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கஸ்டர்டு பவுடர் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து கஸ்டர்டு பவுடர் எடுத்துருக்கிறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நான் தண்ணி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மில்க் பவுடரும் நான் இதில் வந்து ஆட் பண்ணுவேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன்னு. இப்போ பாருங்கள், கஸ்டர்டு பவுடர் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நான் ஆக்சுவலி எங்கே பார்த்தேன் அப்படின்னா, முகமது அலி ரோட்டில் வந்து வச்சுருந்தாங்க, ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வச்சுருந்தாங்க. சரி, ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலி சூப்பராக தான் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஹானஸ்ட் ரிவ்யூ என்னென்னா, நல்லா இருந்தது. கொஞ்சம் லைட்டாக சுகர் கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள், கஸ்டர்டு பவுடர் போட்ட உடனே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுதும். கொஞ்சம் கட்டியான மாதிரி இருக்குது. கட்டியானாலும் இட்ஸ் ஓகே. நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் தெரியாது, நல்லா வந்து ஸ்மூத்தி மாதிரி ஆயிரும் அது. இப்போ பாருங்கள், நல்லா வந்து பாயில் ஆயிடுச்சு. நான் வந்து மில்க் பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். திக்னஸ் இருந்தால் தான் வந்து ரப்டி வந்து நல்லா இருக்கும். ஆக்சுவலி வந்து
அதில் வந்து போட்டு இது பண்ணுறதுக்கு. இதில் வந்து சுகர் ஆட் பண்ணல, ஏன்னா கஸ்டர்டு பவுடர்லேயும் சுகர் இருக்கும், பால் பவுடர்லேயும் வந்து சுகர் இருக்கும், அதனால் வந்து நான் சுகர் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பாதாம் வந்து நான் வந்து இடித்து வச்சுருக்கிறேன்ல, அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து இதில் வந்து பாதாம் பவுடர் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் திக்னஸ் வந்துருச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதும் வந்து நம்ம வந்து இந்த மால்போவா வந்து எப்பயுமே வந்து கீல தான் வந்து ஃப்ரை பண்ணணுமாமா. நான் வந்து கீ வந்து போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கீ வேண்டாம், உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து நெய் பிடிக்காது, ஸோ அதனால் வந்து நெய்யில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மல் ஸ்மெல் இல்லாத ஆயில்லே வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து நல்லா வந்து என்ன சொல் பஜ்ஜி போண்டா போட்டு எடுக்கிற மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நானும் அந்த மாதிரி தான் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் மால்போவாவை. நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் அதோட நிறையா ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இந்த ரெசிபி. சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த டெசர்ட் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து இதை வந்து எடுத்துகிட்டேன். நல்லா ஃப்ரை ஆகிருச்சு. இந்த மாதிரி வந்து எல்லா மாவையும் போட்டு நம்ம வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சுகர் வந்து பாயில் பண்ணி வச்சுக்கலாம். சுகரில் வந்து டிப் பண்ணணும், சுகர் சிரப்பில் வந்து நம்ம டிப் பண்ணணும் இதையை. இப்போ பாருங்கள், இன்னொன்று போட்டு நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு மால்போவா போடுறேன் நான். நல்லா போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த பக்கம் வந்து இன்னொரு அடுப்பில் வந்து நான் வந்து சுகர் சிரப் வந்து செய்கிறேன். ஒரு பவுல் வந்து நம்ம வந்து சர்க்கரை எடுத்துட்டோம் அப்படின்னா அதே பவுலில் வந்து தண்ணி எடுத்துட்டால் போதும். அதே அளவுக்கு தான் நான் வந்து தண்ணி எடுத்துட்டுருக்கிறேன். இது நல்லா வந்து சுகர் சிரப் வந்து நல்லா வந்து பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதும் வந்து அந்த மால்போவாவை போட்டு இதில் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து டிப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றா. இப்போ பாருங்கள், அது வந்து நல்லாவே வந்து நான் டிப் பண்ணி எடுத்துட்டேன். ஆக்சுவலி பாருங்கள், எல்லாமே டிப் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா வந்து ஊறிடுச்சு. இந்த மால்போவா வந்து நல்லா ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா நெய்யோட ஸ்மெல்லு கொஞ்சம் லைட்டாக இருந்த மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. நெய் வந்து பிடிக்காதவங்களுக்கு வந்து இந்த ஸ்மெல்லு வந்து பிடிக்காது ஆக்சுவலி வந்து. ஆனால் வந்து எனக்கு வந்து நான் நைஸாக சாப்பிடுவேன், அதனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப இதுவாகலாம் தெரியல. நான் வந்து இந்த ரப்டி செஞ்சு வச்சுருந்தேன்ல, அது வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறேன். நான் வந்து கார்னிஷிங் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல வந்து அந்த ஸ்மூத்தி மாதிரி இருக்கிற அந்த ரபடி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மால்போவாவெல்லாம் எடுத்து மேலே வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு லேயராக போட்டு மறுபடியும் வந்து நம்ம வந்து அந்த ரபடி போட்டு இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு லேயர் வந்து ரபடி போடுறேன். மறுபடியும் வந்து மால்போவாவை போடுறேன், மால்போவா வைக்கிறேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஏன் அப்படின்னா நான் நோன்பு வச்சுருக்கிறதுனால வந்து நான் டேஸ்ட் பண்ணவும் இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப வந்து சுகராக இருந்தாலும் சாப்பிட முடியாது ஆக்சுவலி வந்து. அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்றதுனால வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து எல்லாத்துலேயும் சுகர் வந்து ஆட் பண்ணேன். ரொம்ப நிறைய ஆட் பண்ணோம்னா சாப்பிட முடியாது, திகட்ட ஆரம்பிச்சிரும் அப்படின்றதுனால. இது பாருங்கள், நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ மறுபடியும் ஒரு லேயர் வந்து மால்போவா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு ரபடி வந்து மேலே வந்து ஃபுல்லாக இருக்கிற ரபடி எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஊற்றி விட்டுறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இதிலே வந்து நல்லா வந்து சோக் ஆகி அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதே வந்து எப்படி தான் வரும் அப்படின்ட்டு நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இடித்து வச்சுருந்த பாதாம், அப்புறம் வந்து நான் வந்து
நெய்யில் வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து முந்திரியும் பாதாமும் வந்து ஸ்லைஸ் பண்ணி வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் வந்து இதில் வந்து கார்னிஷிங்காக போட்டிருந்தேன். நல்லா இருந்துச்சு. இது வந்து கார்னிஷிங்காக இப்போ பாருங்கள், நல்லா வந்து பாதாம் ஃபுல்லாகவே எல்லாமே வந்து கார்னிஷிங்காக போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரோஸ் பெட்டல்ஸு, அப்புறம் கோல்டன் பேப்பரு, அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் நிறையா எதுக்கு அப்படின்ட்டு நான் யூஸ் பண்ணல. எனக்கு இதுவே போதும், நிறையாலாம் எதுக்கு அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து முந்திரியும் பாதாமும் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன், ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் வந்து நெய்யில் வந்து. அதுதான் வந்து நான் கார்னிஷிங்காக நான் போட்டுட்டுருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன கார்னிஷிங் வேணுமோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 hours வந்து வைக்கணும். ரொம்ப ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. வந்து கீழே கொஞ்சம் கூலிங் ஆகிற வரைக்கும் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆக்சுவலி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. என்னோடய வந்து சுகர் தான் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக மாதிரி இருந்தது. மற்றபடி மால்பவா வந்து செம சூப்பராக இருந்தது. என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கடைசி வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்த உடனே இந்த மாதிரி தான் இருந்தது. செம்ம சூப்பராக இருந்தது, பார்க்கவே செம்ம லுக்காக இருந்தது. இப்போ வந்து நாம் வந்து நைட் ஆகிடுச்சு. நைட்டு இஃப்தார்லாம் முடிஞ்சு நாங்கள் வந்து முகமது அலி ரோடுக்கு வந்து நாங்கள் போகிறோம். ஸ்ட்ரீட் ஃபுட்டு அங்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, மும்பையில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டுலாம் செம்ம சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாம் இதுதான் வந்து முகமது அலி ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து எல்லா ஐட்டம்ஸும் செம்ம சூப்பராக இருக்கும். என்னோடய ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஹேண்ட்பேக்ஸு, ஜுவல்ஸு எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப டைம் பாஸு, என்ன சொல்கிறது, டைம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஒதுக்கி போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நாங்கள் வந்து எப்போ போனோம்னா 11 o'clock தான் போனோம். 12:45 எல்லாமே எங்களோட ட்ரெயின் வந்து க்ளோஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் எல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து 4 o'clock தான் எங்களுக்கு வந்து ட்ரெயினு. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரீட் ஃபுட்டு, சீக் கபாபு, தந்தூரி கபாபு இங்கெல்லாம் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது நாங்கள் போகும்போதே. இது வந்து ஷாஹி துக்குடா, இது செம்ம சூப்பராக இருந்தது. நாங்களும் வந்து ஸ்வர்மா, ஷாஹி துக்குடா, அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு நினைக்கும் போது ஆக்சுவலி வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து எங்களோட ட்ரெயின் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் மார்னிங் வந்து சஹார் அங்கேயே பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து ஆக்சுவலி நாங்கள் அங்கேருந்து 4 o'clock தான் நாங்கள் அங்கேருந்து வந்தோம். இங்கே பாருங்கள், எல்லாமே இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. இந்த ஷாஹி துக்குடா செம்ம சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து மும்பை வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரம்ஜான் டைமில் வாங்க. இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், முஹப்பத் சர்பத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரோஸ் மில்க்கு, மின்ட்டு, புதினா ஃப்ளேவரில் இருக்கும். அப்புறம் வந்து மேங்கோ ஃப்ளேவரில். இங்கே பாருங்கள், மண்பாண்டம் அந்த கிளாஸ் இருக்குதுல்ல, அந்த கிளாஸில் கூட ஒரு சர்பத் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுவும் செம்ம சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து ஸ்வர்மா வந்து அன்னைக்குன்னு பார்த்து ஸ்வர்மா வந்து 100 rupeesக்கு 3 அப்படின்ட்டு போட்டிருந்தான். நல்லா தான் இருந்தது. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. நாங்கள் அதுவும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், இது ஒரு புட்டிங். இது வந்து புட்டிங் சொல்லுவாங்க. இது வந்து குழு அப்படின்ட்டு ஏதோ ஒரு நேம் சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. நான் சொன்னேன்ல மால்போவா அப்படின்ட்டு, நான் அதுதான் மால்போவா. இதுதான் வந்து ஒரு புட்டிங் சொன்னேன்ல, இந்த ஒரு புட்டிங். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கோகனட்டு ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கோகனட் ஐஸ்கிரீம். இது ட்ரை ஃப்ரூட்ஸு, கோகனட் ஐஸ்கிரீம். இதிலே ஃப்ளேவர் வந்து மேங்கோ ஃப்ளேவரும் இருந்தது. நான் வந்து கோகனட் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அவ்வளோதான் கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் இதிலே வந்து நல்லி நிஹாரி அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து டைம் இல்லை. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் டாட்டா, பாய்.